ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஆகஸ்ட் 20 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். பேடிஎம் இன்னைக்கு 52 வீக் ஹையர் ரீச் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன டீட்டெயில்டாக பார்க்கலாம். கேமிங் ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி இறங்கியிருக்கு. அதே சமயத்தில் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி ஏறி இருக்கு. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்டும் ஏறி இருக்கு. வேதாந்தா இன்றைக்கி இறங்கியிருக்கு. நேற்றுக்கு வேதாந்தா ஏறி இருந்தது, இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக இன்றைக்கி பார்க்கலாம். பேடிஎம் இன்றைக்கி 52 வீக் ஹையர் ரீச் ஆகிருக்கு. 1.5% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மோதிலால் ஆஸ்வால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேக் இன் பேடிஎம்மில். ஸோ எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 26.31 லேக் ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 11, 2025 வாங்கியிருக்காங்க வயா ஓப்பன் மார்க்கெட் மூலமாக. இதனால் அவங்களோட ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகுது. 4.75%லேருந்து 5.15%ஆக பேடிஎம்மில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3.29 crore ஷேர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸை அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் ஆஸ்வால் நிஃப்டி மிட் கேப் 100 ETF, மோதிலால் ஆஸ்வால் ஃபோக்கஸ்டு ஃபண்ட், மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், ELSS டேக்ஸ் சேவர் ஃபண்ட், மோதிலால் ஆஸ்வால் பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், மோதிலால் ஆஸ்வால் மிட் கேப் 150 இண்டெக்ஸ் ஃபண்ட், மோதிலால் ஆஸ்வால் 500 நிஃப்டி 500 இண்டெக்ஸ் ஃபண்ட். இன்னும் நிறையா ஃபண்ட்ஸில் மோதிலால் ஆஸ்வால் ஃபண்ட்ஸில் அவங்க இதை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இவங்க பர்ச்சேஸ் பண்ணதை அதில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ அதனால தான் இன்றைக்கி பேடிஎம் 1.5%, நான் பார்க்கும்போது 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 52 வீக் ஹையையும் ரீச் ஆகிருக்கு. நசாரா டெக்னாலஜிஸ். ஸோ இன்றைக்கி கேமிங் ஸ்டாக்ஸ் ஆன்லைன் கேமிங் பில் வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. 2025க்கான ஆன்லைன் கேமிங் பில் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நியூ ஆன்லைன் கேமிங் பில்ல இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் மணி பேஸ்ட் ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் பேன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் மணி பேஸ்டு ஆன்லைன் கேம்ஸை மட்டும் பேன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ அது ஸ்கில் டெவலப்மெண்ட் கேம்ஸாக இருந்தாலும் பேன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக மென்டல் ஹெல்த் அண்ட் ரிஸ்க் அடிக்ஷன் ஆகிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகணும் சொல்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நசாரா ஷேர் இன்றைக்கி 7%, நான் பார்க்கும்போது 7%, நான் ஒரு 1 o'clock ரேஞ்சில் பார்த்தா 7% வரைக்கும் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. டெல்டா கார்பரேஷன் ஏர்லி மார்னிங் ட்ரேடிங்லேயே 4% ஃபால் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் 2% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பில் பாஸ் ஆனது மூலமாக நசாராவோட வேல்யூ 25லேருந்து 30% வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓலோ எலக்ட்ரிக் ஷேர் இன்றைக்கி மட்டும் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டோட்டலாக 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 49 rupees வரைக்கும் போயிருக்கு. அதாவது 0.3% ஆஃப் ஈக்விட்டி கைமாற்றப்பட்டிருக்கு. அதாவது 10 பிளாக் டீல்ஸ் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்றைக்கி 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஓலோ எலக்ட்ரிக் ஸ்டாக். இந்த வீக் மட்டும் பார்த்திங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 4 டேஸில் ட்ரேடிங் டேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவுட் ஆஃப் 5 ட்ரேடிங் டேஸில். ஸோ டார்கெட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட டார்கெட் என்னென்னா 25 to 30% ஆஃப் மார்க்கெட் ஷேர் எங்கள் 2 வீலர் EV மார்க்கெட் ஷேரை நாங்கள் கைப்பற்றுவோன்னு சொல்லியிருக்காங்க ஓலா எலக்ட்ரிக். ஐடி செக்டர்லாம் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஸோ ஐடி கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் 1.7% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் வந்து ரேட் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. செப்டம்பர் மந்தில் இருக்குது. ஸோ அன்றைக்கி அப்போ ரேட் கட் நடக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி ரேட் கட் நடந்ததுன்னா யூஎஸில் அது ஐடி கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு குட் நியூஸ்னு நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் தர் பிஸ்னஸ் யூஎஸில் உள்ள கிளைண்ட்ஸ் தான் ஐடிக்கு நிறையா. ஐடி டிபார்ட்மெண்ட்னாலே யூஎஸ் பேஸ்டு கிளைண்ட்ஸ் தான் நிறையா இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம். டாப் கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்ஃபசிஸ் 2% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிசிஎஸ் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெக் மஹிந்திரா, விப்ரோ, எல்டிஐ மைண்ட்ரி எல்லாம் 1% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அரவிந்தோ ஃபார்மாவோட ஷேர் இன்றைக்கி 4% ஃபெல் ஆயிருக்கு. 1039 வரைக்கும் இன்றைக்கி வந்திருக்கு. கம்பெனி பை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஜெனிடாவான்ற கம்பெனியை. இது ஒரு ஜென்ரிக் ட்ரக் மேக்கர் கம்பெனி. ஸோ இதோட வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா $5 to $5.5 பில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பிக் நியூஸ். இந்த டீல் வந்து நடந்துச்சுன்னா ஒரு லார்ஜஸ்ட் எவர் ஃபார்மா அக்வசிஷனாக இருக்கும். இந்தியன் கம்பெனி அக்வசிஷன் பண்ணுறதில்ல, அதாவது இந்தியன் ஃபார்மா கம்பெனி மெயினாக அக்வசிஷன் பண்ணுறதில்ல, இவங்க பண்ணுறது ஒரு லார்ஜஸ்ட் எவர் ஃபார்மா அக்வசிஷனாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்வசிஷன் அரவிந்தோ ஃபார்மாவுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ப்ரெசன்ஸ் இன் ஈரோப்பில் இருக்கிறதுனால இது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஈரோப்பில் மட்டும் இல்லாமல் ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸோ இதில் எல்லாத்துலேயும் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்டாக் வந்து ஏறாமல் ஷேர் வந்து 4% இறங்கியிருக்கு. என்ன காரணம்னா ஷார்ட் டேர்மில் வால்டிலிட்டி இருக்கும். ஸோ அதாவது ஒரு கம்பெனியை வாங்குகிறோன்னா அவங்க மெர்ஜ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் அவங்களோட ப்ராஃபிட், ரெவென்யூ எல்லாம் கொஞ்சம் சிங்க் ஆகும். அதனால தான் இன்றைக்கி 4% வரைக்கும் இறங்கியிருக்கு அரவிந்தோ ஃபார்மா. ரீகல் ரிசோர்ஸஸ் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. கம்பெனி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 141.80ன்னு லிஸ்ட் ஆகிருக்கு பிஎஸ்சியில். என்எஸ்சியில் 141 per ஷேர்னு லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஐபிஓ ப்ரைஸ், அதாவது அப்பர் பிராண்ட் ப்ரைஸ் அவங்க எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 102 per ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 39% இன்க்ரீஸ் ஆகி தான் இன்றைக்கி லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஆனால் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் 7% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு ஓப்பனிங்லேயே. ஸோ 132 வரைக்கும் இன்றைக்கி கீழே போயிருக்கு. 141.80லேருந்து 132 வரைக்கும் கீழே போயிருக்கு. ஆனால் கிரே மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 133ன்னு லிஸ்ட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி லிஸ்ட் ஆனது 141. ஸோ அந்த லிஸ்டான எக்ஸ்பெக்டேஷனை டச் ஆகிட்டு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேதாந்தா இன்றைக்கி 2% வரைக்கும் இறங்கியிருக்கு. நான் பார்க்கும்போது 2.5% வரைக்கும் இன்றைக்கி இறங்கியிருந்தது. என்சிஎல்டி டிலே பண்ணிகிட்ருக்காங்க வேதாந்தாவோட டீமெர்ஜர் பிளானை. ஸோ 2 இயர்ஸாக இது ப்ராக்ரஸ்லேயே தான் இருக்குது, ஆனால் இன்னும் டீமெர்ஜர் ஆகலை. கவர்மெண்ட் அப்ஜெக்ஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேதாந்தா சில இன்ஃபர்மேஷனை ஹைட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்ட்ரா லயபிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் செபி வந்து பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க இதெல்லாம் மறைச்சிருக்காங்க, சேஞ்சஸ், எக்ஸ்ட்ரா லயபிலிட்டிஸ்லாம் மறைச்சிருக்காங்கன்னு சொல்லி ஹைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பிளானை அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. செபியும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வேதாந்தாவுக்கு வார்னிங் சிக்னல் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லி. இதுக்கிடையில் வேதாந்தாவோட போர்டு மீட்டிங் நாளைக்கு நடக்க போது செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 27ன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வேதாந்தா 2.5% வரைக்கும் ஃபெயில் ஆகிருக்கு இந்த டீமெர்ஜர் பிளான்னால். பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் ஒரு நியூ அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க வித் பேக்ஸ் இந்தியாவோட. இது ஒரு சப்சிடரி ஆஃப் ஹாங்காங் லிஸ்டட் பேக்ஸ் குளோபல் டெக்னாலஜி. ஸோ அவங்களோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்ன அக்ரிமெண்ட் பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட், அதை மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். இந்த ப்ரொடக்ஷன் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ இது மூலமாக பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் டிவி, ஏசிஸ்ன்னு பண்ணிகிட்டு இருந்த கன்சியூமர் டூரபிள்ஸ் பண்ணிகிட்ருக்கிற இவங்க இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ்க்கு மூவ் ஆகியிருக்காங்க. சில கம்பெனிஸ் தான் இந்தியாவில் இந்த பிஓஎஸ் டிவைசஸ் மேக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க இதன்மே மேக் இன் இந்தியாவாக பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. August 8, 2025 பிஜிஎலோட, அதாவது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்டோட ஷேர் ப்ரைஸ் 22% வரைக்கும் ஃபெல் ஆயிருந்தது. வீக் Q1 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபினான்ஷியல் இயர் ரெவன்யூ கைடன்ஸும் அவ்வளோவா நல்லா கொடுக்கல. ஸோ அதனால் இந்த மாதம் மட்டும் 22% வரைக்கும் ஃபெல் ஆயிருந்ததை லாஸ்ட்டு 3 டேஸாக இன்க்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிகிட்ருக்காங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 கைட்லைன்ஸ் நல்லா கொடுக்கல. அண்ட் தென் வீக் Q1 ரிசல்ட்டும் நல்லா அதாவது வீக் Q1 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் இறங்கியிருக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணுறாங்க, ஏசி அண்ட் தென் கன்சியூமர் டூரபிள்ஸ்க்கெல்லாம் கம்மி பண்ணுறாங்கன்னொன்னே ஸோ லாஸ்ட்டு 2 டேஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். இன்றைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால்
பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் அவங்க 22% இறங்கியிருந்ததை கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.